KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. மத்தளத்தோட 2 பக்கம் இல்ல, திமுக அப்படிங்கிற மத்தளத்தையே தூக்கி போட்டு உடைக்கணும் அப்படின்னு 2026 தேர்தலை நோக்கி தமிழக மக்கள் தயாரா எதிர்நோக்கி காத்திருக்காங்க. ஏன்னா இப்ப நீதிமன்றங்கள் கூட திமுக செய்யற அக்கப்போர்களை தட்டி கேட்க தொடங்கியிருக்கு. இந்த நேரு பேர்ல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு இடி பல முறை டாக்குமெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு அவங்க வலியுறுத்தியும் திமுக அரசாங்கம் காலந்தாழ்த்தி இன்னைக்கு நீதிமன்றமே திமுகவோட தலையில நறுக்குன்னு கொட்டியிருக்கு. இளைஞர்களோட வாழ்க்கையில விளையாண்டுருக்காங்க ஐயா. 1 கோடி 2 கோடி கிடையாது, 2000 கோடிக்கு இதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் உடனடியாக எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த விவகாரத்தில் 1 இல்லை 2 இல்லை 3 விதமான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேரு அன்கோ புகுந்து விளையாண்டுருக்காங்க. நம்ம ஊர் லைப்ரரியில் பார்த்துருப்போம், பல பேர் சாப்பாடு தண்ணி இல்லாமல் வாழ்க்கையே தொலைச்சு எத்தனையோ இளைஞர்கள் இதுவரைக்கும் அரசாங்க வேலை எங்களுக்கு மிகப்பெரிய கனவு அப்படின்னு பல பேர் அங்கே படுத்து தூங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களோட வேலை வாய்ப்பை ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து 4 புரோக்கர் பயிலோ முடிவு பண்ணி பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேரதிர்ச்சி பார்த்தீங்களா? அதில் மட்டுமே 888 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. 2வது ஊழல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டர். இதில் வேலைக்கு டெண்டர் விடுவாங்கல்ல, அதில் மட்டும் 1020 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஊழல் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியிட மாற்றத்திற்கான ஊழல். ஒருத்தவங்க சென்னையில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஆனால் சொந்த ஊர் தஞ்சாவூராக இருக்கும். குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் தஞ்சாவூருக்கு போனோம் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு அவர் மேலே அப்ரூவல் வாங்குறதுக்காக போனார் அப்படின்னா, இப்பெல்லாம் உனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதுப்பா, ஐயாவை கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் 360 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 360 கோடி ரூபா உருவிருக்காங்க அப்படின்னு இடி ரொம்ப தெளிவா டாக்குமெண்டோட ஆதாரத்தோட கிட்டத்தட்ட 280 பக்கத்தோட ஈடு தயாரா இருக்கு. இதனால தான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீதிமன்றம் இன்னைக்கு ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு, உடனடியாக அவர் மீது எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படத்தை தான் ஹவாலா பற்றி பார்த்துருப்போம். ஆனால் படத்தில் நடந்ததை இவங்க லைவ்லே பண்ணியிருக்காங்க. 10 ரூபா நோட்டை சிக்னலாக வச்சு பல ஹவாலா பரிமாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாட்ஸ்அப் டேட்டாவை எடுத்து இன்னைக்கு இடி கையில் வச்சிருக்கு. ஆனால் ஒரே விஷயம், இந்த திமுக அரசாங்கத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறது ஒன்று தான், இந்த ஆட்சி. ஏன்னா இவங்க தமிழக அரசாங்கம் சார்பாக இந்த காவல்துறை சார்பாக வழக்கு பதிவு பண்ணால் மட்டும்தான் இடி உள்ள இவங்களை தட்டி விசாரிக்க முடியும். அதனால மட்டும்தான் இவங்க தப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கு. நிச்சயமாக நேரு அவர்களுக்கு 41 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. மக்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா டவுட்டு, இந்த 41 தொகுதியை நேரு வெளியில இருந்து கவனிச்சுக்குவாப்லையா, இல்ல திகார் சிறையில் உட்காந்துக்கிட்டு முரசொலி பத்திரிகை மூலமாக? ஆமா, முரசொலி பத்திரிகையை திகார் அலோவ் பண்ணுவாங்களா? நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முரசொலி அறிவாலயத்துக்காரவங்க படிக்கிற டாய்லெட் பேப்பர். அதனால நேரு வேற ஏதாவது ஒரு பத்திரிகையை பார்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மண்ணை கவினார் அப்படின்னு ஒரு நியூஸை படிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அப்படியே நெஞ்சு அடைச்சிரும். எப்படி 10 ரூபா பாலாஜிக்கு நெஞ்சு அடைச்சதோ அதே மாதிரி நேருவுக்கும் நெஞ்சு அடைச்சிரும். இடி நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக வச்சிருக்காங்க. ஆட்சி வேற இல்லை, நிச்சயமா நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. அதனால கோபாலபுர குடும்பத்தையும் நம்முடைய துணைக்கு கூப்பிட வேண்டியதான் அப்படின்னு நேரு உண்மையை சொல்லிடுவாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் தொடங்கியிருக்காரு. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய முதல் கையெழுத்து என்ன தெரியுமா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. படிக்கிறேன் கேளுங்க. மீண்டும் திமுக ஆட்சி அமைத்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு கிடைத்தால் என் முதல் கையெழுத்து SDAT மாணவர்கள் விடுதிகளில் ஏசி வசதி செய்வதுதான் அப்படின்னு. ஏன்னா போன வாட்டி 2021 தேர்தலில் வாக்குறுதிகளாம் அள்ளி தெளித்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை ரத்து பண்ணுவோம், அதை ரத்து பண்ணுவோம், நீட்டை ரத்து பண்ணுவோம், கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வாய்க்கு வந்த வடையை சுட்டு தள்ளினாங்க. சரி, மக்களும் அதை வேற வழியிலாம் நம்பினாங்க. ஆனால் இப்போ மக்கள் நம்ப தயாராக இல்லை. மக்கள் உஷாராயிட்டாங்க. என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஐயா
உங்க கையை யாரும் இப்போ வந்து கட்டி வச்சிருக்காங்களா, இல்லை கை உடஞ்சு போச்சா, ஏன் இப்பளே கையெழுத்து போட்டுற வேண்டியதானே, எதுக்கியா கதையை விடுறீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சரியான பதிலடியாக கொடுத்துட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சமீபத்தில் ஒரு உத்தரவு ஒன்று போட்டாங்க. வந்தே மாதரம் அனைத்து பள்ளிக்கூடங்கள்லையும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகள்லையும் பாடணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவு ஒன்று போட்டாங்க. அந்த உத்தரவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பயங்கரமாக கதறாங்க. நல்லூர் சுலைமான் அப்படிங்கிற ஒரு ஈத்தரை என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்கு, வந்தே மாதரம் பாடலை உயிரே போனாலும் இஸ்லாமியர்கள் பாட மாட்டோம். தென்காசி மாவட்டம் அச்சன்புத்தூர் பொதுக்கூட்டத்தில் TNTJ தீர்மானம் அப்படின்னு. அதாவது வந்தே மாதர பாடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மதத்திற்கான பாடல் கிடையாது, நம்ம தேசத்திற்கான பாடல், நம்ம நாட்டுக்கான பாடல், விடுதலை வேட்கையை தட்டி எழுப்பிய பாடல், பல பேரோருக்கு உத்வேகத்தை கொடுத்த பாடல். அப்படிப்பட்ட பாடலை பாட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, பாடல் பாட மாட்டோம்னு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க. ஆனால் உங்கள் சமூகத்தில் பல பேர் டிக்கியில் வச்சுக்கிட்டு தங்கத்தை கடத்துறான். ஜாஃபர் சாதிக்கே போன்ற கழுத்தட பயிலுவ கண்ட கர்மாந்தரத்தை போதைப் பொருளை கடத்தி மாணவ சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி அதுக்காக ஒரு வாட்டியாவது நீங்கள் தீர்மானம் போட்டிருக்கீங்களா, அதுக்கு எதிராக ஒரு வாட்டியாக தீர்மானம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு செருப்படி கேள்வியை கேட்டுட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வாய்க்கொழுப்பு பேச்சினால இன்னைக்கு வசமாக வாங்கி கட்டிட்டு இருக்காப்ல பாருங்க. ஆனால் சமீபத்தில் சங்கி கூட்டம் டெல்லியில் ஒரு சர்வதேச ஏஐ மாநாட்டை நடத்தினாங்க. அந்த ஏஐ மாநாட்டில் என்னென்ன காமெடியெலாம் நடத்தினாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு உலகமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு, கேலி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி கோமாளி கூட்டத்தோடு தான் நாம் இன்னைக்கு தினமும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு, அவங்களோட நம்ம சண்டை போட வேண்டியதாக இருக்கு. என்ன வாய்க்கொழுப்பு பார்த்தீங்களா? ஐயோ உதயநிதி கோமாளி கூட்டம் யார் தெரியுமா? 9000 பேரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு டேட்டா குறித்து ஹாலுக்கு எக்ஸாம் எழுத வந்து அவங்க பேனாவை எடுத்து எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ண உடனே தேர்வு இன்னைக்கு கேன்சல் அப்படின்னு கோமாளித்தனம் அறிவிச்சிங்க பாருங்க. அதுதான் கோமாளித்தனம். அதுவும் பார்த்தீங்கன்னா இவருடைய துறையில இருந்து தேசிய போட்டிகளுக்கு மாணவர்களை அனுப்பலை. ஏன் அனுப்பலைன்னு கேட்டோன்னே மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் படு கோமாளித்தனம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் ஷோ நடத்துகிறோம் அப்படின்னு சென்னையில் தண்ணி கொடுக்காம அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யாமல் 5 பேர் உயிரிழந்தாங்களே, அதுதான் மிகப்பெரிய கேவலமான கோமாளித்தனம். ஆனால் இவனுங்க ஏஐ மாநாடை பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி கதறாங்க பார்த்தீங்களா? ஏஐ மாநாட்டுக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஆதரவு, உலக தலைவர்கள் வந்தாங்க, எல்லா நாட்டில் எல்லா கம்பெனியோட சிஇஓவும் வந்தாங்க. எல்லாரும் பெருமையாக கொண்டாடிட்டு இருக்க வேளையில் பப்பு ராகுல் பூந்திக்கும் உதயநிதிக்கு தான் பிரச்சனை போல இருக்கு. பப்பு ராகுல் பூந்தி இந்த காங்கிரஸ் அல்ரசுற பயிலோட அனுப்பி விட்டுட்டு அவங்க வந்து ஜட்டியோட அங்கே போய் போராட்டம் பண்ண போய் மக்கள்கிட்ட சரியாக வாங்கி கட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பரம்பரை அப்படிதான். இந்த இத்தாலி பார் டான்ஸரோட ஆதரவாளர்கள்ட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த மாதிரி கேவலமான வேலைகளை தான் தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ஏஐ மாநாடை பற்றி பேசுறதை பார்க்கல உண்மையிலே என்னால் ஜீரணிக்க முடியல. நம்முடைய தாய்மொழியை துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தா கூட அதை சரியா வாசிக்க மாட்டாப்புல. புற்றுநோய் கட்டிகளுக்கு இப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் ஏஐ மாநாடை பற்றியெல்லாம் பேசுறாப்புல அப்படின்னு நினைக்கல. உண்மையிலேயே ஒண்ணுமே சொல்ல முடியலைங்க. ஐயோ பார்க்கறதுக்கே படு கேவலமா இருக்கு. ஏஐ மாநாடு மூலமாக நம்முடைய பாரத தேசத்துக்கு எவ்வளவு தெரியுமா லாபம் கிடைச்சிருக்கு? 24.5 லட்சம் கோடி ரூபா பாரத தேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்டா வந்திருக்கு. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேடுகட்ட அரசியல் மட்டும்தான். தமிழகத்தில் இருக்கின்ற பல கம்பெனிகள் ஆந்திராவை நோக்கி தலைதறிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. மசாலா கிடையாது. நான் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வேர்ல்டு கப்பு பாகிஸ்தானில் போய் வேர்ல்டு கப் ஒருத்தன் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு எவனோ ஒருத்தன் நாச்சியப்பன் பாத்திர கடையில இருந்து அந்த கப்பை எடுத்துட்டு போய் கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கொடுக்க அதையும் நம்பிக்கிட்டு நீங்கள் பாராட்டினீங்க பாருங்க. அதை விடவா கோமாளித்தரம் இருக்க முடியும்? இப்படி உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே அண்ணாமலை அவர்கள் சும்மா வச்சு செஞ்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட தொகுதியில போய் அண்ணாமலை அவர்கள் சும்மா கிளின்னு கிழிச்சிருக்காரு பாருங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசுறாரு, இந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு ஏஐ சமிட்டை நடத்த தெரியல. நீங்க பாருங்க, உலக நாடுகள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய டெல்லியில புதுடெல்லியில பிரதமருடைய தலைமையில
பிரதமர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புல உலக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இதை கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவை செயற்கை நுண்ணறிவு அடுத்த 10 வருஷம் இதுதானுங்க. அதுல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, இளைஞர்களுடைய செயல்திறனுக்காக கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா நள்ளிரவுல 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல லைக் போடுற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏஐ சமிட்டை நடத்த தெரியல. அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட சமீபத்தில் பத்திரிகை கேட்டாங்க, ஐயா தமிழ்நாட்டில் அந்த வாக்காளர்கள் சிறப்பு பட்டியல் திருத்தம் நடக்குது அப்படின்னு. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னே தெரியல, எஸ்ஐஆருக்கு அர்த்தமே தெரியல. ஆனாலும் ஒரு நிமிஷம் இன்டர்வியூ பேசுறார். எஸ்ஐஆர் என்பதற்கு சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு அர்த்தம் தெரியாத உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு நடத்திருக்கக்கூடிய சங்கி மங்கிக்கு வந்து எப்படி ஒரு ஏஐ சமிட் வச்சு செஞ்சுருக்காருங்க. அதுவும் இந்த இன்ஸ்டா லைக்கை பற்றி சொன்னார் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலு. ஏன்னா ஒரு வாட்டி உதயநிதி ஸ்டாலின் நைட்டு ஒரு நடிகை, அதுவும் அந்த நடிகைக்கு வந்து ட்ரெஸ் ரொம்ப குறைவாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு அதை காலையில் வந்து சமாளிக்கப்பட்ட பாடு இருக்க, அதை எனக்கு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் எடுத்து வச்சு நொறுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் படு ஜோரா வந்து தொகுதி பங்கீடு காமெடிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம கமலஹாசன் ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கார், படிக்கிறேன் கேளுங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் நாளை திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. இதெல்லாம் காமெடி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மக்கள் நீதிமன்றம் சார்பாக 4 பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. 4 பேர் கொண்ட குழுவான். அந்த 4 பேருக்கு கமலஹாசன் எங்கேயா போவார் அப்படின்னு இன்னைக்கு தமிழக மக்கள் கேட்டுட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த நிலையில் காதர் மொய்தீனுக்கு பாய்க்கு மயக்கமாக வந்திருக்கு. திமுக உள்ள கூப்பிட்டு வச்சு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஐயா பிளாஸ்டிக் சேர்லாம் ஒழுங்காக உட்காருங்க, உங்களுக்கு சீட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமியர்கள் என்ன கேட்டாலும் பிஜேபி உள்ளே வந்துடும், சத்தம் போடாமல் நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு திமுக அடாவடித்தனத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவருக்கு மயக்கமே வந்துருச்சு போல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூரில் அடிக்கடி பார்த்துருப்போம், கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்தது, ஏராளமான மக்கள் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கை இல்லாமல் கால் இல்லாமல் நடைப்பணமாக இன்னைக்கு பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் ஏராளமானோர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியில் மீண்டும் 8 பேரை மேற்கு வங்கம் தமிழ்நாடை சேர்த்து 8 தீவிரவாதிகளை கைது பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ISISோட தொடர்புடைய தீவிரவாதிகள் அப்படின்னு இன்னைக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த தகவல்லாம் பார்க்கல பேரதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா தமிழக காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கலாமே, தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு, டெல்லியிலேருந்து காவல்துறை வந்து தான் அவங்கள தூக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஏன்னா சிறுபான்மை ஓட்டு பிச்சைக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி இவங்க போவாங்களோ அப்படிங்கிற அச்சம் கூட தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட கார் குண்டு வெடிப்பு, கோயம்புத்தூரில் கார் குண்டு வெடிப்பு நடந்தது. அதை என்ன சொன்னாங்க, முதல்ல தமிழக அரசாங்கம் என்ன சொன்னாங்க, அது குண்டு வெடிப்பு கிடையாது, அது சிலிண்டர் வெடிப்பு, தெரியாமல் வெடிச்சிருச்சு அப்படின்னு என்னென்ன உருட்டுனாங்க. அந்த உருட்டுகளை பார்த்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படம் செம வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம அப்பாவும் இருக்கார்ல சபாநாயகர், ஆமாங்க ராதாபுரம் தொகுதி அவருடைய தொகுதி, பேசினாரு கிறிஸ்தவ மக்கள்கிட்ட என்ன சொன்னாரு, கிறிஸ்தவர்களுக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி நடத்துறாரு, நீங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு, ஏன்னா நீங்க தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு பேசினார்ல அப்பாவு. ஆனால் வெளியில இருந்து சொல்லுவாங்க மத ரீதியாக பேசக்கூடாது, மத ரீதியாக வாக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்கல்ல. அந்த அப்பாவு இன்னைக்கு எங்கே தெரியுமா வந்து உட்கார்ந்துருக்காரு, அப்படியே கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. இது என்னமோ மத சார்பின்மை அப்படின்னு இந்த நடுநிலை ஒன்றும் தெரியாத நடுநிலை பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்க வேணா நம்பலாம், ஆனால் ஒரிஜினல் தமிழன் ஒருத்தங்க கூட நம்ப மாட்டான். ஆனால் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் ஈவே ராமசாமியோட பேரன்கள், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, ஐயோ இந்துக்களோட கோயில் பங்கிட்டு வரவே மாட்டோம், ஆனால் இஸ்லாமியர்களோட மசூதிக்கு போவோம், நாங்கள் நோன்பு கஞ்செல்லாம் சூப்பராக குடிப்போம், அவங்களுடைய ஓட்டுக்காக எல்லாம் பண்ணுவோம், இவங்க கிறிஸ்மஸுக்கு கேக்கு வெட்ட போவோம், கிறிஸ்தவர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், ஏன்னா நானே ஒரு கிறிஸ்தவர் தான் அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க.
ஆனால் தேர்தல் நேரத்தில் தமிழர்களே, இந்துக்களே, மக்களே எல்லாம் உஷாராயிக்கோங்க. திமுக காரவங்க பழனிக்கே பால் காவடி எடுக்கிற மாதிரி வேஷம் போட்டு வந்து ஓட்டு கேட்டாலும் நீங்கள் திமுக காரவங்களை எதிர்த்து நிச்சயமாக கேள்வி கேட்கணும். ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக என்ன வேலைனாலும் பண்ணுவாங்க. ஏன்னா சிக்கந்தர் தர்கா இப்போ வந்திருக்கும். ஆனால் பல நூற்றாண்டு காலமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முருகபெருமான் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்காரு. அவருக்கு தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு இந்த குரூப் சொன்னிச்சு பாருங்க. இந்த குரூப்பை விடவே கூடாது. இன்னைக்கு கூட திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுக்காக நம்முடைய எல்லாருடைய வீட்லையும் இல்லை கோவிலில் குடும்பமாக போய் அங்கே விளக்கேற்றி முருகபெருமானுக்கு பூஜை பண்ணி எல்லாரும் கந்த சஷ்டி கவசத்தை பாடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழர்களும் முருகர் பேரவை சார்பாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. காலையில் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் முருகபெருமானுக்கு பூஜை பண்ணி கந்த சஷ்டி கவசத்தை பாடுற காட்சிகளை பார்த்துருப்போம். அதுபோல் தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அதனால் எல்லாருமே அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.